தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். சார் எப்படி நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. ஆனா உங்களுடைய எக்ஸ்டர்னல் பதிவுல பார்க்கும்போது நீங்க நலமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா சார்? பிரச்சனையும் இல்லை. அந்த 7-8 வள்ளுவர் கோட்டத்துல நடந்த அறிவித்திருவிழாவில அடியேன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இளைஞரணி எனக்கு தரவில்லை. நாலா திசைகளிலிருந்தும் அலைபேசியில் தொடர்ந்து ஏன்னா உங்களை கூப்பிடல, நீங்க ஏன்னா வரல அப்படின்னு பாசமுள்ள தம்பிகள் திரும்ப திரும்ப கேட்டாங்க. அதுல கொஞ்சம் மனசு உடைஞ்சிச்சு. ஒரு திராவிட இயக்க பேச்சாளரான நீங்க திமுகவுடைய இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க நடுவரா இருந்தீங்க. ஆனா இந்த அறிவு திருவிழாவுல உங்களுக்கு அழைப்பு இல்லாம போச்சு சார். அதான் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் மதுரை, சேலம், ராணிப்பேட்டை, காரைக்கால், சென்னை ஆகிய இடங்கள்ல நடுவரா இருந்து இந்த சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தம்பி உதயநிதியினுடைய உத்தரவை சிறமேற்கொண்டு அந்த பணியை நான் மன நிறைவாக செய்தேன். ஏன் எனக்கு வாய்ப்பு தரலன்னு தெரியல. உங்களுடைய எக்ஸ்டர்னல் பதிவு பார்க்கும்போது அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் ஆகாயத்தை நோக்கி சிறகு விரித்ததையும் நிராகரிக்கப்பட்டவர்கள் நெருப்பாய் நிமிர்ந்து எரிந்ததையும் வரலாறு பார்த்திருக்கிறது. நம்ம அலட்சியப்படுத்தினா நான் காணாம போய்விட மாட்டேன், மக்கள் எங்கேயாவது என்னை கண்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில பேசினாங்க. கிட்டத்தட்ட 10 அமர்வு கிட்ட அந்த அறிவு திருவிழா நடைபெற்று அதுல ஒரு அமர்வுல கூட உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா சார்? வாய்ப்பு கொடுக்கல. ஒரு அமர்வு என்கிட்ட தந்திருக்கணும், அது தரல. ஒருவேளை அந்த 44 பேரோடையும் எனக்கு தகுதி குறைவுன்னு அன்பகம் கணக்கிட்டதான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன அழைப்பு விடுக்காக என்ன காரணம் நினைக்கிறீங்க? அழைப்பு விடுக்காததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் தாவேகா வழக்கில உச்ச நீதிமன்றம் என்ன செய்ததுன்னா, சிபிஐ என்கொயரிக்கு நாங்க அனுமதிக்கிறோம். அன்னைக்கு குமுதம் தமிழ்ல எனக்கு அலைபேசியிலேயே என்ன கேட்டாங்க. நான் சொன்ன இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி, அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று கலைந்து நிற்கிற தாவேகாவுக்கு ஒரு வாசலை உச்ச நீதிமன்றம் திறந்து வைத்திருக்கிறது என்று சொன்னேன். அது ஒருவேளை நான் விஜய் ஆதரவாளர் உத்தரவு குத்தி ஒதுக்கிட்டாங்களான்னு தெரியல. உங்களை அழைத்து ஏதாவது பேசினாங்களா என்ன சார்? இல்லையே, பேசல. இல்ல, சமீப காலமா நீங்க தாவேகாவுக்கும் அதனுடைய தலைவர் விஜய்க்கும் ஆதரவா பேசி வர்றதா சமூக வலைத்தளங்கள்லாம் பார்க்க முடிகிறது. இல்ல, சமீப காலம் அல்ல. தம்பி விஜய் கட்சி அறிவித்த அன்றைக்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றவர் சொன்னதிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கிற யானை போருக்கு போகிற போது தமிழ் மன்னர்கள் சூடி கொள்கிற வாகை பூக்கள் அதையெல்லாம் எடுத்து அவர் கொடியில பதிவு செய்தது எனக்கு ரொம்ப மனநிறைவை தந்தது. ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை நோக்கிய ஒரு நல்ல நகர்வாக அது நான் கருதுறேன். நீங்க ஒரு திராவிட இயக்க பேச்சாளர். சமீப காலமா நீங்க திராவிட இயக்கத்திற்கு ஆதரவா தான் நீங்க பேசிட்டு வரீங்க. இந்த நேரத்துல விஜய் தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. அதே நரேட்டிவ் ஸ்டைல்ல நீங்களும் பேசுனீங்கன்னா அப்புறமேட்டு திமுக காரங்க உங்களுக்கு எப்படி திமுகவில இருந்து உங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுப்பாங்க சார்? இல்ல, திமுகவுக்கு தாவேகா தான் சவாலா இருக்கும். அந்த உண்மையை நான் சொன்னேன். அதிமுக சவாலாக இருக்காது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 13 தொகுதிகளில் 3வது இடத்தையும், ஒரு தொகுதியில் டெபாசிட்டையும் இழந்து ஒரு தொகுதியில் 4வது இடத்திற்கு போயிட அதிமுக திமுகவுக்கு சரியான போட்டியை தர முடியாது. 10 தோல்வி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்றதற்கு பிறகு அதிமுக எல்லா இடங்களிலும் அண்ணன் ஸ்டாலின் முன்னால் தோற்றிருக்கிறது. சார், அரசியல் கட்சினாலே வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரக்கூடியதுதான். அதுக்காக நீங்க அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ தாவேகா பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் அவங்களுடைய ஓட்டுகளை இன்னும் இத்தனை பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணல. ஒரு தேர்தலில் கூட அவங்க பங்கேற்கல. அப்போ எப்படி விஜய் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி சொல்லலாம்.
ஆனா ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் நீங்க அப்படி சொல்ல முடியுமா சார்? இல்ல அந்த கூடிய கூட்டம், அந்த ஆரவாரம், அது ஒரு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு வரலாற்று நான் இப்போதான் பாக்குறேன் இது. நீங்க ஒரு நீண்ட நெடிய அரசியல் களத்துல இருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா சார் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்களே. எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் தான் வந்துச்சு. அப்படி சொல்றீங்க இப்போ? ஆமா, அது அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவரை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது என் கருத்து. சரி சார். சார் இந்த இந்த ஒருக்கு இப்போ நீங்க வந்து என்னோட பேசும்போது கூட நீங்க நிறைய இடத்துல வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் விஜயுடைய அந்த கூட்டத்தை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க. நீங்க இது மாதிரி தாவேக்காவிற்கு ஆதரவா செயல்படுறதுனால உங்களை திமுக வந்து ஒதுக்கி வச்சிருக்குன்னு கருதலாமா சார்? இல்ல, தாவேக்காவுக்கு ஆதரவு நான் செயல்படலையே. அந்த கட்சியில எனக்கு யாரையும் தெரியாது. நான் பனையூர் பக்கம் போனதில்லை, பனையூர் பக்கம் போவதாக உத்தேசம் இல்ல. என்னுடைய இயல்புக்கு அந்த கட்சியில சேர்ந்து இயங்க முடியும் என்று நான் நம்பல. நான் திமுகவிலேயே சேரலையே. ஆனா சமூக வலைதளங்கள்லயும் வெளியிலயும் பேசப்படுறது வந்து நீங்க தாவேக்காவில இணைய போறதா ஒரு தகவல் இருக்கு சார். அப்படி யாரும் என்ன மூவ் பண்ணல, என்ன யாரும் கேட்கல. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் இன்னும் இருக்காது. நான் வாழ்க்கையில அந்தி பொழுதுக்கு வந்துட்டேன். ஏதாவது படிச்சு எழுதி அப்படியே பொழுத போய்கிட்ட வேண்டியது. இல்ல தாவேக்காவில இருந்து உங்களுக்கு எதுவும் அழைப்பு வரலையா, இல்ல நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அரசியல் கட்சியில சேர்ந்து பரபரப்பாக இயங்குவதற்குரிய உடல் வலிமையும் இல்லை. நான் திமுகவுல சேராததுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா திமுகவுல சேர்ந்தா இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, இந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிடணும். ஒரு தொகுதியில பொறுப்பாளர்னு அறிவிப்பாங்க, நான் அந்த ஊர்ல போய் உட்கார்ந்து என்னால கடமையாற்ற முடியாது. நான் ரொம்ப கட்டுப்பாடா போக வேண்டிய இடத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சியில பேசலாம், அவ்வளவுதான் எனக்கு சக்தி. நான் அதனாலதான் திமுக சேரல. சேர்ந்து அவர்கள் மனநிறைவடையப்படி என்னால செயலாற்ற முடியாது. சார், வைகோ அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியின் போது 2011ஆம் ஆண்டுல வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்ததற்கான பலனை இப்போது அனுபவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு சார். அதை பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. பண்பாட்டு பெட்டகம் பன்னீர் செல்வத்தை இப்படி அவர் காயப்படுத்தி இருக்க கூடாது. இது நடந்த நேரத்தில் நான் அப்போது அண்ணன் வைகோவுக்கு உற்ற துணையாக அவரோடு இருந்த நேரம். அப்போது ஜெயலலிதா ஒரு சீட்டு கொடுப்பதாகத்தான் தகவல் வந்தது. அதிர்ச்சி அடைந்தேன் நான் அப்போது. இத துக்ளக் சோதான் பிறகு 6 தொகுதியாக ஜெயலலிதா பேசி வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க. அந்த 6 தொகுதி என்று வைகோட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு செங்கோட்டையன் பன்னீர் செல்வத்தை ஜெயலலிதா அம்மா அனுப்பி வச்சாங்க. 6 தொகுதின்னு வைகோ சொல்றதுக்கு அவங்களே தயங்குனாங்க. பிறகு பாத்துக்கலாம்னா 6 தொகுதி நின்று ஜெயிச்சுவாங்கன்னா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனா வைகோ ஏற்க முடியாதுன்னு சொல்லி நான் மாவட்ட செயலர் கூட்டம் வச்சிருக்கேன், நான் முடிவெடுத்து அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாவட்ட செயலர் கூட்டம் 13 மணி நேரம் நடந்துச்சு. அதுல ஒரு 6 மாவட்ட செயலாளர்கள் 6 தொகுதியில நின்று ஜெயிக்கலாமே என்னன்னு கேட்டாங்க. அது வைகோவை ரொம்ப காயப்படுத்துது. ஒரு தொகுதியாவது நின்று ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்களே போல இந்த கட்சியை பத்தி யாரும் கவலைப்படல. சொன்னது நீங்களே கட்சியை நடத்திக்கிட்டீங்கன்னு சாப்பிட்ட பிளேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் உச்சிருந்தாரு. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்ப புறக்கணிக்கிறதா உங்க முடிவா அப்படின்னு கேட்டேன். இரவு 3 மணிக்கு நாஞ்சில் சம்பந்தங்கிறனா பேசினேன். தேர்தலை புறக்கணிக்கிறோம், வைகோ மௌனிக்க போகிறார், அவருடைய மௌனம் மலையை விட மகத்தானது அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க அதை நியாயப்படுத்தி நான் பேசவும் செய்தேன். அதனால பன்னீர் செல்வத்துக்கு மேல அண்ணா வைகோ இப்படி சொல்லி கூடாது. வணக்கம் சார். வணக்கம்.